பர்ஃபெக்ட் செக்ஸ் போடுறது, கரெக்டாக செக்ஸ் போடுறது எப்படி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான், சின்ன ஒரு ஹேக் மாதிரி. நம்ம ஸ்லீவோட சென்டர் லைன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இன்விடேஷன் கார்டு திக்னஸ் அளவுக்கு இருக்கிற ஒரு பேப்பரில் ஒரு 3 சென்டிமீட்டர் சைஸ்க்கான ஒரு ஸ்கொயர் சைஸ் பாக்ஸ் மாதிரி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த லைனில் மேலே கீழே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே லைனுக்கு ஒரு சின்ன கேப், நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஒரு சின்ன பார்டர், அதுலேருந்து ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம 4 சைட்ஸையும் எடுத்துட்டோன்னா நமக்கு அந்த ஆங்கிள் லைன் கிடச்சிரும். லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கான ஆங்கிள் லைன் கிடச்சிரும். மேலே இருக்க பாக்ஸஸ் கண்டிப்பாக போடணுமானா வேணும்னு கிடையாது, நமக்கு ஒரு லைன் கிடைச்சாலே போதும். ஏன்னா இது நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக அழிகிற மாதிரி இருக்கிற டீசர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுட்ரு மாதிரி மாவு மாதிரி வர மாதிரி இருக்க டீசர்ஸ் வேணாம். இது வந்து இதில் பேண்டான்னு போட்டிருப்பாங்க இந்த டீசர். இது நல்லாயிருக்கும். நம்ம ஒர்க் பண்ணி முடிகிற வரைக்கும் தான் இருக்கும், அதுக்குள்ளாடியே அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த 3 சென்டிமீட்டருங்கிறது வந்து நமக்கு ஒரு கரெக்டான இந்த சைஸ் ஸ்கேலோட அந்த அகலத்துக்கு தான் இருக்கும். நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த ஒரு லைன் கிடைச்சாலே நமக்கு போதும். இந்த சைடு கொஞ்சம் மேலே இருக்க பாக்ஸஸ் கண்டிப்பாக போடணுமானா இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் நம்ம வைக்கும்போதே. பட் இந்த ஸ்கேலில் வச்சுட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேல் ஃபுல்லாக வச்சு கரெக்டாக லைன் பண்ணிக்கோங்க. அங்கங்கே கேப் இல்லாமல் பாருங்கள். கொஞ்சம் சின்ன சின்ன கேப் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பேப்பரில் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நமக்கு இன்னொருத்தர் ஹெல்ப்பு தேவைப்படும். அந்த பேப்பரை தேடி எடுத்து அதை கரைச்சி நம்ம ட்ரேசிங் பவுடர் வச்சு போட்டு எடுக்கிறதுக்கு, அது காஞ்சி அது எல்லா இடத்துலையும் வந்ததா இல்லையான்னு செக் பண்ணி அதெல்லாம் இருக்காது. பட் இது வந்து நமக்கு பீட்ஸ் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைன்ஸ் கண்டினியூஸாக நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக தெரிகிறதுனால நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். இந்த மாதிரி லைன்ஸை கரெக்டாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ட்ரேசிங் பவுடர் போட்டு பண்ணுறத விட எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. பட் ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் செக்ஸ் போட்டு கற்றுக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஹேக்கை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சின்ன சின்ன ஸ்பேசஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கீழே இருக்க எல்லா லைன்ஸுமே கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி போட்டுக்கணும். ஸோ கரெக்டாக